சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே. வாழ்க்கையில் சில சமயம் நம் தர்ம சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். அப்பொழுது நமக்கு என்ன செய்வது என்றே தெரியாத, வாழ்வில் எந்த பக்கம் போவது என்றே தெரியாத, அப்பொழுது நம் என்ன தெரியுமா முடிவெடுக்க வேண்டும், எந்த திசை நமக்கு சரியானது என்பதை சிலர் சொல்வார்கள். மிக மிக நெருங்கிய உறவுகளே சொல்வார்கள், உனக்கு இந்த பாதைதான் சரியான பாதை என்று. ஆனால் உன்னுடைய மனம் சொல்லும், நம் எடுக்கும் முடிவுதானே சரி, இந்த பாதையில் செல்வோம் என்று. ஆனால் இன்னொரு மனம் சொல்லும், நமக்கு நெருங்கிய உறவு, இவர்கள் நம் ஏதாவது சொல்லி செய்யாமல் விட்டு விட்டோம் என்றால் மனதில் மிக மிக கஷ்டப்படுவார்களே என்று. தங்கமே, அவர்கள் கஷ்டப்படுவார்கள், இவர்கள் கஷ்டப்படுவார்கள், இப்படியெல்லாம் யோசிச்சு கொண்டே இருந்தால் வாழ்வில் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கை என்பது நமக்காக உருவாக்கப்பட்டதல்லவா? யார் எது நினைத்தால் என்ன? தர்ம சங்கடமான சூழ்நிலை நீயாக நினைத்து கொள்ளாதே. எந்த நிலையாக இருந்தாலும் நீ எடுக்கும் முடிவே உனக்கு நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கட்டும். உன் எதிர்காலமானது மிக மிக பத்திரமாக என் கையில் இருக்கிறது. அது உனக்கு தெரியுமா? தெரியாத. நீ நினைக்கிறாய், நீதான் முடிவெடுக்கிறாய், நீதான் செய்கிறாய் என்று. கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு முடிவும் நான் எடுக்கும் முடிவு. தெய்வத்தின் கையில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டாய். என்னை முதலில் சந்திக்கும் பொழுது, சாயி, நான் சரணாகதி அடைந்து விட்டேன் உன்னிடம். என் வாழ்வில் இனி இன்பமோ துன்பமோ அதை நீ எடுப்பதாகவே இருக்கட்டும் என்றாய். உன் வாழ்வில் நான் அன்று முடிவு செய்தேன், இனி உன் வாழ்வில் எடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நான் தான் எடுப்பேன் என்ற. தங்கமே, கலங்காதே, கவலைப்படாதே. உன்னிடம் நான் எது சொன்னாலும் சற்று காது கொடுத்து கேள். வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னால் துணிந்து போராட முடியும். அதனால் இவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ மற்றவர்களுக்காக எப்பொழுதும் என்னாலும் விட்டு கொடுத்து விடாதே. எவ்வளவுதான் உனக்கு நான் சோதனை கொடுத்தாலும் உன்னை நிச்சயமாகவே யாரெல்லாம் உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் உனக்கு விருப்பமான இடத்தில் அமரச் செய்வேன். நீ தைரியமாக இருந்தால்தானே நான் செய்வது அனைத்தும் உனக்கு தெரிய வரும். தைரியத்துடன் இரு. எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் துணிச்சலாக வா. உன் வாழ்வில் நான் அனைத்திற்கும் பொறுப்பாகவே இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.